மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திண்ணை. இன்றைய நேர்காணலில் நம்மோடு தாவேகா நாமக்கல் வேட்பாளரால் ஏமாற்றப்பட்ட கவிதா அவர்கள் இணைந்திருக்கிறார். என்ன நடந்தது விரிவாக பேசலாம். எங்ககிட்டயே சொல்றாரு, எங்க கட்சியில உள்ளவங்க எல்லாருமே வந்து பணம் வாங்கிட்டு வேலை செய்யறாங்க. டிவிகேக்கு எங்க இருந்து வந்துச்சு இவ்வளவு பவர்? இந்த ஆடியோ ஃபுல்லா வெளியில வந்துச்சுன்னு வைங்களேன், கட்சியில இருக்க நிறைய பேரோட மானம் காத்துல பறந்துரும். கிட்டத்தட்ட ஒரு 2 crores above ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் மேம். வணக்கம். அரசியல் திணை நிகழ்ச்சியில சந்தித்ததுல மகிழ்ச்சி மேம். கர்ப்பமா இருக்கீங்க இல்லையா? ஆமா மேம். எத்தனை மாசம்? 4 மாசம் மேம். ஓகே, சந்தோஷம். சமீபத்துல தாவேகாவுடைய நாமக்கல் வேட்பாளர் திலீப் இவங்களுக்கு நீங்க பிஆர் வேலையை செஞ்சு கொடுத்ததாகவும் அவங்க வந்து உங்களுக்கு பணம் தராம ஏமாற்றியதாகவும் பத்திரிகையாளர் சந்திப்பு ஒன்று நடத்தியிருந்தீங்க. தலைமையை வந்து கண்டிப்பா இதை கேட்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த சந்திப்பு அப்படின்னு நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க. தலைமையை வந்து உங்களை தொடர்பு கொண்டாங்களா? இல்ல மேம், இது வரைக்கும் கால் பண்ணல. நான் நேத்து வந்து ராஜ்மோகன் அண்ணன் தாவேகாவோட துணை பொதுச் செயலாளர் நான் அணுகுனேன். சரி, உங்ககிட்ட இருந்து பதிலே வரலையே அப்படிங்கிற மாதிரி நான் அணுகுனேன். அவர் பேசின ஆடியோ வித் வீடியோ, ஏன்னா நம்ம மக்கள் தான் ஈஸியா நான் பேசலன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்காக ஆடியோ வித் வீடியோ. ஹலோ சொல்லுங்க அண்ணா, ஒரு 2 நிமிஷம் பேசணும்ண்ணா. யாருமா பேசுறீங்க? அண்ணா, அந்த நாமக்கல் இஷ்யூக்காக உங்ககிட்ட நான் 1 வாரமா உங்களை கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்கேண்ணா. சொல்லுங்கம்மா. அண்ணா, நான் வந்து ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி வச்சிருக்கேண்ணா. என்னை வந்து வேலை செஞ்சு தர சொல்லி கூப்பிட்டாரு. ஆல்ரெடி ஒரு 6 மாசம் சர்வே எடுத்து வச்சிருந்தோம் நாமக்கல்ல. சோ அதுல வந்து முன்னாடி ஆட்சி பண்ணவங்க இருந்த பிளாஸ், நல்லது கெட்டது எல்லாமே இன்ச் பை இன்ச், இன்க்ளூடிங் உங்க கட்சியில இருக்க நகரம் வட்டம் எல்லாரோட டீட்டெயில்ஸும் நாங்க கொடுத்துருக்கோண்ணா. அதுல அவருக்கே தெரியாது, கேண்டிடேட்டுக்கே தெரியாது அங்க யார் யார் என்னென்ன வேலை உண்மையிலேயே செஞ்சிருக்காங்கிறது. எங்ககிட்டயே சொல்றாரு, எங்க கட்சியில உள்ளவங்க எல்லாருமே வந்து பணம் வாங்கிட்டு வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அத நாங்க உள்ள சர்வே பார்க்கும் போது அந்த மாதிரி யாருமே இல்ல, எல்லாருமே ஜென்யூனா தான் ஒர்க் பண்றாங்க. அங்க கேம் பிளே பண்றதே மாவட்ட செயலாளர்னு நாங்க எங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா அத மாவட்ட செயலாளர்த்தையும் கால் பண்ணி கன்ஃபஸ் பண்ணிட்டோம். அவர் ஒத்துக்கிட்டாரு. ஒண்ணு இல்லண்ணா, நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏன்னா தலித் மக்களையும் வந்து சிறுபான்மை மக்களையும் வந்து நீங்க தப்பா பேசுறீங்களே, இது எப்படி நான் வந்து இதை எப்படி நீங்க என்ன வேலை செய்ய சொல்றீங்கன்னு நான் கேட்டதுக்கு அவங்களுக்கு வந்து என்ன பயம் வந்துச்சுன்னு தெரியலன்னா, நீ வேலை எல்லாம் செய்ய வேணாம், நீ வெளியில போங்கிறாங்க. இதுக்கு நான் இப்ப என்னென்ன பண்றது? நான் 4 மாசம் கர்ப்பிணியா இருக்கேன், தெருவா அலைஞ்சிருக்கானே. அவரு ஓப்பனாவே கொலை மிரட்டல் விடுறாரு, கேண்டிடேட்டும் மாவட்ட செயலாளரும். நான் யார கான்டாக்ட் பண்றது தெரியல. ஆதவானனுக்கும் இதை சம்பந்தப்பட்டு நான் வந்து இது போட மெசேஜ் பண்ணிருக்கேன், கால் பண்ணிருக்கேன். அருண் சாரையும் நான் ட்ரை பண்ணிருக்கேன் ரீச் பண்றதுக்கு. உங்களுக்குமே நான் பல டைம் நான் கால் பண்ணிருக்கேன். இப்ப இதுக்கு என்ன பதில்னு தெரியாம நான் நடு ரோட்ல எல்லா செலவும் பண்ணிட்டு நான் நடு ரோட்ல நிக்கிற மாதிரி நிக்கிறேன். உங்க நம்பர்லாம் யாருமா கொடுத்தது? என்னோட நம்பர், அருண்ராஜ் நம்பர், ஆதார் நம்பர். அண்ணா, உங்க கட்சியில உள்ளவங்க கிட்ட தானே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்கேன். அதே மாதிரி பொதுச் செயலாளர் நம்பர் வாங்கி அண்ணனுக்கு மனுவா எழுதி எலெக்ஷன் முடிச்சோன்னா போய் பாருங்கம்மா. நீங்க பிரெக்னென்ட் உமனா இருந்தா இன்னொரு 3 நாள் தான் இருக்கு, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. இது எலெக்ஷன் முடிச்சோன்னா பொதுச் செயலாளர் போய் அப்ரோச் பண்ணி இந்த விஷயத்த சொல்லுங்க, நல்லது நடக்குமா. சரிங்கண்ணா, நன்றிண்ணா. நான் சங்கடப்படாதீங்க, பாத்துக்கலாம். சரிங்கண்ணா, நன்றிண்ணா, தேங்க்யூ. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அவங்களோட நோக்கம் எலெக்ஷன் முடிக்கிறது மட்டும்தானே தவிர இங்க இருக்கிற பிரச்சனையை கேட்கறது கிடையாது. அவங்களுக்கு இங்க என்ன பிரச்சனை நடக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிற எந்த நெசசரியுமே கிடையாது. ஜஸ்ட் கடந்து போறாங்க. ஒரு ஆட்சிக்கு வரல, ஒரு பொண்ணு இவ்வளவு பிரச்சனையோட அபிஷியலா பிரஸ் மீட் போயிருக்கு, தலைமையை ரீச் பண்ண ட்ரை பண்ணிருக்கு, பதில் சொல்றதுக்கு யாருக்கும் இங்க டைம் கிடையாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் அண்ணன் கிட்ட இந்த இது பிரஸ் மீட் போயிருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இப்போ எனக்கு என்ன கேள்வினா, நீங்க இவ்வளவு பிரச்சனையில இருக்கீங்கன்னா தலைமை அப்படிங்கிறது ராஜ்மோகன் கிடையாது இல்லையா? நீங்க அவர் சொல்ற மாதிரி புஷியானந்தே கான்டாக்ட் பண்ணியிருந்திருக்கலாம். அவரை ரீச் பண்ணணுமே. அவரை ரீச் பண்ண முடியல. உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கிடைச்சுதானா? எல்லாமே கிடைச்சது, எங்களால அவரை ரீச் பண்ண முடியல. கால் பண்ணி அட்டெண்ட் பண்ணலையா இல்ல எந்த மாதிரி? இல்ல, கால் பண்ணி அட்டெண்ட் பண்ணல.
இன்னொரு நம்பர் கொடுத்தாங்க, அதுல காலே போகல. ம். இப்போ டிஎம்கேல இருக்க பீப்புள ஆக்சஸ் பண்றது கஷ்டங்கிறாங்க, ஏடிஎம்கேல இருக்க பீப்புள ஆக்சஸ் பண்றது கஷ்டங்கிறாங்க. டிவிக்கு இன்னும் ஆட்சிக்கே வரல, இவங்களே ஆக்சஸ் பண்றது கஷ்டமா இருக்கு. இப்போ இந்த சம்பந்தப்பட்ட விஷயம் போயிருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? ம். கண்டிப்பா போயிருக்கோம், கண்டிப்பா எல்லாருக்கும் இது தெரிய வந்திருக்கும். ஓகே. சோ ஏன் எனக்கு எந்த பதிலும் வரல? அது மிகப்பெரிய கேள்விக்குறியா ஆமா. இருக்கு. ஓகே. இப்போ நம்ம ஒரு ரொம்ப சீரியஸான இஷ்யூ, ஒரு தலித் மக்களை தப்பா பேசுனது என் காதுல கேட்க வருது, பெண்களை ரொம்ப கொச்சையா பேசுறாங்க, அதை என் காதுல கேட்க வருது. அதை நம்ம கேள்வி கேட்டதுக்கு நீ வேலை செய்யாத, வெளியில போன்னு சொல்றாங்க. இல்ல இப்போ என்ன நடந்தது, நம்ம ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் விரிவா பேசலாமா? நீங்க வந்து ஏன் தாவேக்காவை ஃபர்ஸ்ட் திலீப் அந்த கேண்டிடேட்டை நீங்க ஏன் சூஸ் பண்ணீங்க? நீங்க வந்து ஒப்பந்தம் கையெழுத்தெல்லாம் வாங்கி தான் உள்ள பிஆர் டீம் வந்து கண்டிப்பா போயிருப்பாங்க. சோ அப்படி இருக்கும்போது ஏன் பாதிலே நிறுத்தினாங்க? சோ அந்த விவரங்களை வந்து கொஞ்சம் தெளிவா சொல்லலாமே. நாங்க வந்து திலீப்பை மட்டும் அப்ரோச் பண்ணல, நிறைய கட்சியில நிறைய பீப்புளை நாங்க அப்ரோச் பண்ணியிருக்கோம். இன்னொன்னு ஒரு சில இடத்துல எங்க டீம் ஒர்க் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க, அதை நான் அஃபிஷியலாவே நான் பதிவிடுறேன். இப்போ நாங்க அப்ரோச் பண்ணதுல எங்களுக்கு வீக்கஸ்ட் கேண்டிடேட்டா தெரிஞ்சது திலீப். நாமக்கல்ல. ஸோ நாமக்கல்ல நாங்க அவரை அப்ரோச் பண்ணோம். நாமக்கல்ல இன்னொரு பர்சனையுமே நாங்க அப்ரோச் பண்ணோம். பட் அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட பிஆர் டீம் இருந்ததுனால அவங்க வந்து இல்ல, எங்களுக்கு ஆல்ரெடி எங்க பார்ட்டில இருந்து பிஆர் டீம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. இவரை அப்ரோச் பண்ணும்போது இவருக்கு என்னோட எல்லா டீட்டெயில்ஸையும் சொல்லி தான் நாங்க அப்ரோச் பண்ணோம். இதுக்கு முன்னாடி யார்கிட்ட ஒர்க் பண்ணோம், என்ன மாதிரி ஒர்க் பண்ணி கொடுத்தோம், எங்களுக்கு என்ன கிடைச்சது என்ன கிடைக்கல, A to Z. ஏன்னா இப்ப அடுத்தது நம்ம இதை சொல்லும் போது அவர் அதை வெளியிடுவாரு. சோ நான் என் சைட்ல வந்து என்ன நாங்க பேசியிருக்கோங்கிறத கிளியரா ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் விரும்புறேன். சோ எல்லா டீட்டெயிலுமே சொல்லி தான் நான் அப்ரோச் பண்றேன். இதுக்கு முன்னாடி தேர்தல்கள்ல நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க, எல்லாமே திலீப்புக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவர்கிட்ட ப்ராப்பரா பேசிட்டு தான் நாங்க அப்ரோச் பண்றோம். எந்த ஒளிவு மறைவுமே பண்ணல, லீகலா என்ன வேணுமோ எல்லாமே பேசணும். அதுக்கு திலீப்பும் வந்து நான் உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துருந்தேன், ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட் போட மாட்டேனாரு, அப்புறம் மிஸ்ஸஸ் பேர்ல போடுறேனாரு, திரும்ப அக்ரிமெண்ட் போடுறேன்னு ஒத்துக்கிட்டாரு. இது வந்து என்கிட்ட இருக்கிற என்னோட சிசிடிவி ஃபுட்டேஜ்ல கிளியரா ரெக்கார்டா இருக்கு. இப்ப நான் என்ன பேசினாலும் அதுல ரெக்கார்ட்ல இருக்கு, அவர் பேசினது ரெக்கார்ட்ல இருக்கு. இப்போ இந்த சர்வேக்காக நாங்க ஒர்க் பண்ணும்போது டிவிகேவோட ஒரு சில நிர்வாகிகளோட கிரவுண்ட் சர்வே எடுத்தோம். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலவங்களை பத்தி எங்களுக்கு ஒரு சில நல்லதும் தெரிஞ்சுது, கெட்டதும் தெரிஞ்சுது. ஸோ இதை நாங்கள் 10ஆம் தேதி திலீப் அப்ரோச் பண்ற அன்னைக்கு திலீப்ட்ட சொன்னோம். ஏப்ரல் 10. ஏப்ரல் 10 நாங்க ஏப்ரல் 10ஆம் தேதி தான் நாமக்கல் உள்ள என்ட்ரி ஆகுறோம். ஏன்னா அதுக்கு முன்னாடியே திலீப்ட்ட பேசுறோம், அவர் கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு, நீங்க நாமக்கல் வந்துருங்கிறாரு. அவருக்காக ஒரு பர்டிகுலர் சாங் நாங்க கம்போஸ் பண்ணி வைக்கிறோம், அவருக்காக வந்து நம்ம டேட்டாஸ் எல்லாம் எடுக்கிறோம். அவர் எங்ககிட்ட என்ன சொல்றாருன்னா, எங்க நிர்வாகிகள்லாம் வந்து பேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க மத்த கட்சியில, அதனால எனக்கு நம்பிக்கை இல்லம்மா. நான் ஒரு 39 பேர் கேட்கறேன், எனக்கு ஒரு 39 வார்டு இருக்காங்க, எனக்கு ஒரு 39 நம்பிக்கையான ஆட்கள் வேணும். எதுக்காகனா அங்க இருக்கிற லோக்கல் பிரச்சனைகளை ஐடென்டிஃபை பண்றதுக்கு. இப்ப நாங்க வெளியூர்ல இருந்து நாமக்கல்ல போய் சர்வே எடுக்கிறோம்னா எங்களால 100% சர்வே எடுக்க முடியாது. அப்ராக்ஸ் ஒரு 60 to 70% தான் ப்ராப்பர் சர்வே எடுக்க முடியும். ஸோ எனக்கு ஒரு சில விஷயங்கள் எனக்கு அங்க தெரியணும், அப்பனா எனக்கு அங்க இருக்க லோக்கல் பீப்புள் வேணும்னு சொல்றேன். அவங்க கட்சி நிர்வாகிகளோட ஒரு சந்திப்பு ஏற்படுத்துறாங்க. அதுக்கு முன்னாடி அவர் திலீப்போட மனைவியும் அவரோட நண்பரும் என்கிட்ட வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. நீங்க ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனின்னு சொன்னா உங்களோட டேட்டாஸை நோண்ட ஆரம்பிப்பாங்க, உங்ககிட்டயும் பேரம் பேச வாய்ப்பு இருக்கு. நிர்வாகிகள் கிட்ட அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆமா, நீங்க யாரு என்னன்னு சொல்ல வேண்டாம், ஆதவானா டீம்ல வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ்ல இருந்து வந்தோங்கிறத மட்டும் நீங்க சொல்லுங்க. ஆனா உங்களுக்கும் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் ரெஜிஸ்டர்ட் கன்சர்ன், எனக்கு எல்லா பிளஸ் ஆடிட்டிங் ரிப்போர்ட்டோட எல்லா ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட் வச்சிருக்கேன். நான் ஏங்க இன்னொருத்தவங்க பேரை சொல்லி வேலை செய்யணும்? என்னோட ஐடென்டிட்டியை மறைச்சிட்டு என் டீம் வச்சு நான் ஏன் வேலை செய்யணும்? ஸோ அவங்க கிட்ட இந்த கொஸ்டின் நாங்கள் கேட்குறோம், இல்லை இது எங்களோட சேஃப்டிக்காக. அதே போல திலீப் வந்து எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, ஆஃப்டர் எலெக்ஷன் நீங்க ஒர்க் பண்ணி உங்க கம்பெனி ஒர்க் பண்ணி தான் நாங்கள் ஜெயிச்சோங்கிறத நான் அஃபிஷியலா சொல்றோங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அந்த ப்ராமிஸ் எப்படி நம்பினீங்க? எழுதி வாங்கினீங்களா இதெல்லாம்? இல்ல மேம், ஆக்சுவலி அவர் வந்து ஒரு சில கன்சர்னோட எங்க கிட்ட வந்தாரு. ஸோ அக்ரிமெண்ட்ல ப்ராப்பர் அக்ரிமெண்ட்ல எல்லா கிளாசஸ் எல்லாமே ப்ராப்பரா நாங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா ஒரு சில ஓரல் கம்யூனிகேஷன் வந்து எனக்கு அவங்க மிஸ்ஸஸ்க்கு நடந்தது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் சிசிடிவில பதிவாயிருக்கு, அவங்களோட சிசிடிவிலையும் பதிவாயிருக்கு. இது வாயிலா வந்து அவங்களோட நிர்வாகிகளுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, அவங்க என்ன நம்ப வேண்டாம், பிளண்டா என்ன நம்ப வேண்டாம். திலீப் நல்லவர் தானே. அன்னைக்கு நாங்க வந்த தேதியில அவர் ஆபீஸ்ல நடந்த கம்யூனிகேஷன்ஸ் மொத்தத்தையும் கொடுக்க சொல்லுங்க திலீப். அவர் ஆபீஸ் ஃபுல்லாவே சிசிடிவி சர்வேலன்ஸ்ல தான் இருக்கு, மொத்த டேட்டாஸும் கொடுக்க சொல்லுங்க. அந்த ஒன் டே ஃபுட்டேஜ் கொடுக்கறது ஒன்றும் கஷ்டம் இல்லையே. அப்ப தெரிஞ்சிடும்ல அவங்க நிர்வாகிகளுக்கு. இந்த கமெண்ட்ஸ் போடுறாங்களே வர்ச்சுவல் வாரியர்ஸ், ஆஃப்டர் ஆல் பொம்பளை தானே, என்ன வேணாலும் கமெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம அடுத்தது வரலாம். ஏன்னா நீங்க கொலை மிரட்டல் எல்லாம் சொல்லியிருந்தீங்க, சோ நம்ம அடுத்த செக்ஷன் வரலாம். இப்போ பிரச்சனை அப்படிங்கிறது வந்து எங்க ஸ்டார்ட் ஆச்சு? இந்த 10ஆம் தேதி நம்ம இவர்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்றோம் திலீப் கிட்ட.
அதுக்கு முன்னாடி நிர்வாகிகளை சந்திக்கும் போது அவங்க மிஸ்ஸஸ் என்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, என் நிர்வாகிகளை வந்து நாங்க கேட்க முடியாது, நீங்க வந்து சட்டை எட்டி பிடிச்சி யாராவது ஸ்பை வேலை பாக்குறதா இருந்தா இப்பவே வெளில போயிருங்க, இல்லைன்னா சட்டை எட்டி பிடிச்சி கேட்பேன்னு சொல்லி நீங்களே கேட்டுருங்கன்னு சொல்லி அவங்க மிஸ்ஸஸ் என்ன சொல்லி அனுப்புறாங்க. ஓகே. ஸோ நிர்வாகிகளை போய் நாங்க சந்திக்கிறோம், அதுல ஒரு 30 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அதுல ஒருத்தர் வந்து பர்டிகுலரா போன் எடுத்து வீடியோ எடுக்கிறாரு. ஏன் எடுக்கிறாருன்னு தெரியல. ஸோ அந்த இடத்துல நான் என்ன சொல்றேன்னா, இங்க ஒர்க் பண்ண வரவங்க ஜெனியூனா ஒர்க் பண்ணுங்க. எல்லாருமே வந்து விஜயண்ணன் ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் வந்திருக்கீங்க, நானும் அதுக்காக தான் வந்திருக்கேன். எண்ட் ஆஃப் த டே எனக்கு பேமெண்ட் கொடுக்குறாங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனா இங்க உட்கார்ந்து ஒர்க் பண்றவங்க ஜெனியூனா ஒர்க் பண்ணுங்க. ஜெனியூனா இல்லை அப்படின்னா நான் சட்டையை பிடிச்சி சம்பந்தப்பட்ட கேண்டிடேட் கிட்ட ஒப்படைச்சிருவேன்னு சொல்றேன். இது அவங்களுக்குள்ள எப்படி ஒரு பொம்பளை நம்மள கேள்வி கேட்டுட்டாலே அந்த ஒரு ட்ரிகர், இந்த மேல் ஈகோவை லைட்டா தூண்டி விட்டுட்டேன்னு கூட வச்சுக்கோங்களேன். சோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, உடனே வந்து மாவட்ட செயலாளர்கிட்ட பேசுறாங்க. மாவட்ட செயலாளர் என்ன பண்றாரு, எங்க கிட்ட பேசுறாரு, இந்த மாதிரி திலீப் வந்து பணம் கொடுக்க மாட்டேங்கிறாரு, செலவு பண்ண மாட்டேங்கிறாரு, பூத்துக்கு காசு கொடுக்க மாட்டேங்கிறாரு, அவங்களோட கியூரிஸ் எல்லாம் சொல்றாங்க. சோ இந்த கேட்கறதுக்காக நான் போல, நான் போனது என்கிட்ட இருக்க டேட்டாஸை வச்சு அவர் எப்படி ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் நான் போயிருக்கேன். சோ இதெல்லாம் சொல்லிட்டு கீழே வந்ததுக்கு அப்புறம் நாங்க எக்ஸ்பிளைன் பண்றோம், இந்த மாதிரி உங்க மாவட்ட செயலாளர் பேசியிருக்காரு, இந்த மாதிரி ஆடியோ இத்தனை பேர்கிட்ட இருக்கு, ஒரு 9 நிர்வாகி கிட்ட இருக்கு. அந்த மாவட்ட செயலாளரோட பேரு சதீஷ். ஓகே. அவர் ஒன்னும் நல்லவரும் கிடையாது. அவர் மேல அக்டோபர் மாசம் ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஓகே. என்ன கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு? அது ஏதோ மருத்துவமனை அடிச்சு உடைச்ச மாதிரி சம்திங் ஏதோ கேஸ் ஏதோ ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதனால என்ன சொல்ல வரோம்னா, இங்க யாரும் வந்து நல்லவங்க எல்லாம் கிடையாது. எனக்கு என்னன்னா, நான் வந்து ஒரு உண்மையை சொல்றேன் உங்ககிட்ட, ஆஸ் அ கேண்டிடேட்டா உங்ககிட்ட நான் பணம் வாங்கிட்டு வேலை செய்யறேன், உங்களுக்கு நான் உண்மையை சொல்றேன். எங்க இந்த மாதிரி தலித் மக்களை தப்பா பேசியிருக்காங்க, பெண்களை வந்து கொச்சையா பேசியிருக்காங்க, சம்பந்தமே இல்லாம ஒரு வேட்பாளரையும் பொதுச் செயலாளரையும் சம்பந்தப்படுத்தி பேசியிருக்காங்க. இதெல்லாம் வெளியில வந்துச்சுன்னா யாருக்கு இங்க டிராபேக் ஆயிரும்? செலவு நீங்க பண்றீங்க, இந்த செலவு பண்றது எல்லாத்தையும் உங்க நிர்வாகிகள் மொத்தமா சேர்ந்து ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு நான் திலீப்ட சொன்னோன்னே அவர் வந்து ஒரு பயம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே அவர் மாவட்ட செயலாளர் கால் பண்ணி பேசுறாரு. இவங்களுக்குள்ள ஒரு பர்டிகுலர் கான்வர்சேஷன் நடக்குது. அது அந்த இந்த கேப்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியல, நீங்க வேலை செய்ய வேண்டாம், நீங்க வெளியில போங்க. ஓகே. சோ நான் கேக்குறேன், எங்க இந்த மாதிரி விஷயத்த சொல்லி நான் கேள்வி கேட்டதுனால என்ன வெளியில போக சொல்றீங்களா? இல்ல நீங்க வேலை செஞ்சா இதுக்கப்புறம் சரி வராது, எங்க நிர்வாகிகள் வந்து ஒண்ணு நீங்க வேலை செய்யணும், இல்லைன்னா நான் வேலை செய்யணும்னு கேக்குறாங்க. ஏதோ ஒண்ணு நல்லது நடந்துருச்சு, எனக்கு எல்லாரும் ஒன்னா வந்துட்டாங்க. நாங்க சரிங்க, ஒன்னா வந்தது வரைக்கும் எல்லாம் சந்தோஷம்தான், நான் வேலை செஞ்சதுக்கான பேமெண்ட் கொடுங்க, நான் வெளியில போறேன். ஓகே அப்படிங்கிற மாதிரி. அது வரைக்கும் நீங்க என்னென்ன வேலைகள் எல்லாம் செஞ்சிருக்கீங்க? அன்னைக்கு ஃபுல் டே ஒர்க் பண்ணிருக்கோம் சிஸ்டர். நாங்க ஒரு நாள் தான் வேலை செஞ்சீங்க? ஆமா. ஓகே. ஆனா அதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண மொத்த டேட்டாஸ் தான் அவர் கையில கொடுத்துட்டோம். அந்த ஒரு நாள்ல ஒட்டு மொத்தமா கொடுத்துட்டு உங்களை வெளிய அனுப்பிட்டாங்க. ஆமா. ஆனா அந்த ஒன் டே வந்து எங்க டீம் வந்து அவர் பின்னாடியே போறாங்க, கேமராஸ்ல ஷூட் பண்றாங்க, ஒரு டீம் உட்கார்ந்து எடிட் பண்றாங்க. நம்ம ஐவிஆர் கால் அண்ட் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங்க்கு அந்த பர்ச்சேஸ் பண்ணுவோம்ல, அதெல்லாம் பர்ச்சேஸ் ஒரு டீம் பண்றாங்க. இவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்கோம். ஒரு டீம் வந்து ஒரு half an hourல சாங் ரைட் பண்ணி மியூசிக் டைரக்டர் வச்சு, நான் நேம் சொல்ல விரும்பல, டைரக்டர் நேம், அவரை வச்சு நாங்க கம்போஸும் பண்றோம். ஓகே. சோ இதெல்லாம் எப்படி ஒரே நாள்ல இவ்வளவும் சாத்தியம் பண்ணி கொடுத்துருக்கோம். அவர்த்தையும் எல்லாத்தையும் காமிக்கிறோம், பிரதர் நாங்க இவ்வளவும் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு நீங்க பேசின 25 கூட வேண்டாம், இதுக்கான செலவை மட்டும் நீங்க கொடுங்க பிரதர், நான் எல்லாத்துக்கும் பில் கொடுத்துருந்தேன், நான் வெளியில போறேன், எனக்கு வேற எதுவுமே நீங்க செய்ய வேண்டாம். இல்ல நீங்க இங்க இருந்து வெளியில போனா எப்படி நீங்க வந்து நெகட்டிவ் பப்ளிசிட்டி பண்ண போறீங்க, உங்ககிட்ட இவ்வளவு எவிடன்ஸ் இருக்கு. அப்போ நான் சொல்றேன், நான் அது பண்றேன் பண்ணலங்கிறது செகண்டரி, நான் வேலை செஞ்சதுக்கான எனக்கு காசு கொடுங்க, எனக்கு யாரையும் பத்தி பேசணுங்கிற அவசியம் கிடையாது, நான் அதுக்காக இங்க வரல. சோ அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, அவரோட நிர்வாகிகள், நான் பேர் சொல்ல விரும்பல, அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு மாதிரி அவதூறா வார்த்தை விடுறாங்க, ஒரு மாதிரி ஆமா நேர்லயே கொச்சையான வார்த்தைகள் விடுறாங்க. நீ நாமக்கல்ல என் ஊர்ல வந்து இருந்துகிட்டு நீ என்ன பண்ண முடியும்னு பாக்குறேங்கிறாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க சிஸ்டர், நான் ஒரு 20 சேனலுக்கு கால் பண்ணியிருக்கேன் இந்த பிரஸ் மீட்காக. இப்ப எல்லாரும் வந்து ஆமா நிறைய பேர் கால் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் 3 நாள் என்னால நான் மோதி பேசி பாக்குறேன். என்ன பண்றாங்கன்னா, திலீப் வந்து நைட்டு 10 மணிக்கு வந்துருங்க சிஸ்டர், நான் பிரச்சாரம் முடிச்சுட்டு வரேன், நம்ம உட்காந்து பேசி சுமூகமா முடிச்சுக்கலாம்னு சொல்லி என்னை வர சொல்லிட்டு அவர் வந்து ஆபீஸ்ல ஷட்டர் போட்டு உட்கார்ந்துகிட்டாரு. அவரோட நிர்வாகிகள் ஒரு 100 பேரு 100 கால் பண்ணி போலீஸை வர வைக்கிறாங்க. சோ போலீஸ் என்ன கேக்குறாங்க, என்னமா பிரச்சனைங்கிறாங்க. நான் இந்த மாதிரி விஷயத்துக்காக வந்து இந்த மாதிரி என்ன திலீப் ஏமாத்தி இருக்காரு, நீ ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுமா, காலையில 10 மணிக்கு இன்ஸ்பெக்டர் இருப்பாருன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நாங்களும் போயிட்டோம். இந்த சமீப இடத்துல எந்த இடத்துலயுமே நாங்க பிரச்சனை பண்ணல, எங்கேயுமே நாங்க உட்கார்ந்து பேசல. இப்ப போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம், எங்க கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேன்ட்டாரு. ஆனா போலீஸ் ஸ்டேஷன் வாங்கன்னு சொன்னது அவங்கதான். ஆமா. ஓகே. கம்ப்ளைண்ட் எடுக்கல, எங்க கம்ப்ளைண்ட் இரவா ஏதோ நடந்திருக்கு தெரியல, கம்ப்ளைண்ட் எடுக்கல, என் கம்ப்ளைண்டே எடுக்கல. ஓப்பனாவே அவர் வந்து அவ்வளவுதானே, அக்ரிமெண்ட் போட்டா உன்கிட்ட வேலை செய்யணுமா,
சார் நான் இவ்வளவு வேலை செஞ்சிருக்கேன் சார், இவ்வளவு பசங்க நிக்கிறாங்க, இவங்களுக்கு நான் salary கொடுக்கணும் சார்ங்கிறேன். அதெல்லாம் அது உன் பிரச்சனைமா, இங்கெல்லாம் ஒண்ணும் முடியாது, நீ வேணா எலெக்ஷன் கமிஷன் போங்கிறாங்க. எலெக்ஷன் கமிஷனும் போறேன், அங்க போய் நான் ஆர்ஓ மீட் பண்ண ட்ரை பண்றேன். அங்க இருக்க ஆபீசர்ஸ் என்னன்னா, நான் உள்ள போனேன், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை கேண்டிடேட் மாதிரி தான், ஏன்னா அந்த வேலை செஞ்சு சம்பளம் கொடுக்கலாம், அந்த பிரச்சனை தானே சொல்ல முன்னாடியே நான் சொல்றதுக்கு முன்னாடியே கேக்குறாங்க. இதுக்கு மேல எனக்கு என்ன மேம் சேஃப்டி இருக்கும்னு நினைக்கிறீங்க நாமக்கல்ல? இப்போ காவல்துறையுமே தேர்தல் ஆணையம் கண்ட்ரோல்ல தான் இருக்கு, காபந்து அரசு தான் நடந்துட்டு இருக்கு. எதுவுமே ஒரு சின்ன பேசிக் சப்போர்ட் கூட கிடையாது. இவங்க இப்போ இதே வந்து இப்போ ஏடிஎம்கே அகேன்ஸ்டா ஒரு விஷயம் நடந்து நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், கம்ப்ளைண்ட் எடுக்கலைன்னா அது ஓகே, அவங்க ஆட்சியில இருந்தாங்க, கான்டாக்ட்ஸ் இருக்கும், எடுக்க விடாம பண்றாங்கன்னு சொல்லலாம். டிவி கேக்கு எங்க இருந்து வந்துச்சு இவ்வளவு பவர்? அந்த பர்டிகுலர் வேட்பாளர் ஏடிஎம்கேக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கு? ஆமா, அவரு நான் சொல்ல வேண்டாம், ஏடிஎம்கேல அவர் யாரோட அக்கா பையங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவர் ஜெயிச்சா ஏடிஎம்கேக்கு நான் போயிருவேன்னு சொன்னதும் என்கிட்ட ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஓகே, அவர் ஜெயிச்சிட்டாருன்னா தாவேக்கால இருந்து விலகி ஏடிஎம்கே போய் ஆக்சுவலி அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த கார்பரேட்ஸ் எல்லாம் வந்து முட்டாள்னு நினைக்கிறாங்க. இப்ப நம்ம ஒருத்தங்க கிட்ட பேச போறோம், அவங்க அரசியல்வாதின்னு தெரியும், இன்பில்ட் கேமரா கூட இல்லாமலா போவோம், இல்ல மைக் இல்லாம போவோமா? இந்த நேர்காணல் வாயிலா அவங்களுக்கு இதெல்லாம் நான் தெரிவிக்கிறேன், இதெல்லாம் என்கிட்ட இருக்கு. நான் இதெல்லாம் இப்போ இதெல்லாம் நம்ம சொல்றோம், கொலை மிரட்டல் விடுறாங்க, நாங்க ஒரு 20 சேனல் அப்ரோச் பண்றோம், 20 சேனல்ல ஒருத்தவங்க கூட வரல. வந்த ஒரு சில பேரும் என்ன பண்றாங்கன்னா, எங்ககிட்ட என்னென்ன இருக்குன்னு பாக்குறாங்க, எல்லாம் பார்த்துட்டு அங்க போய் கையை நீட்டி வாங்கிட்டு திரும்ப எங்ககிட்ட வந்து, இல்லம்மா நீ வந்து டிஎம்கே ஆள்னு சொல்லிடுவாங்க, உன் கார்ல வந்து டிஎம்கே கட்சி கொடியோட போட்டோ வச்சிருக்கட்டும், திலீப்புக்கு தான் என்னை பத்தி எல்லாம் தெரியுமே. இப்போ உங்க கார்ல டிஎம்கே கட்சியோட போட்டோ இருக்கு. அப்ப நீங்க டிஎம்கே ஆள அது நீங்க ஒரு ஸ்பை அப்படினு சொல்லிரலாமே. இல்ல அதுதான் இப்ப அததான் சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப எனக்கு ஒரு சிலவங்களை பிடிக்கும், நம்ம ஃபேமிலில இருந்து ஒரு சிலவங்க டிஎம்கேல இருப்பாங்க, அதுக்காக நான் டிஎம்கேல ஏதாவது உறுப்பினரா இருக்கனா? நான் அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது. ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறது என் பிசினஸ்ங்கிறது வேற. நான் ப்ரொஃபஷனல் தான். நான் ப்ரொஃபஷனலா வரும்போதே உங்களுக்கு நான் யாரு என்னன்னு எல்லாம் சொல்லிட்டு தானே வந்திருக்கேன். அப்படிதான் டிஎம்கேனா என்கிட்ட இருக்கிற இவ்வளவு டேட்டாஸ் எடுத்துட்டு நான் வந்து நாமக்கல் வேட்பாளர் ராணி அவர்களுக்கு வேலை செய்ய போயிருப்பேனே. கரெக்ட் தானே? என்கிட்ட இருக்க டேட்டாஸ் போதுமே. அப்படி பார்த்தா நான் ஏடிஎம்கே அகேன்ஸ்டா டிவிகே அகேன்ஸ்டா இவ்வளவு டேட்டாஸ் வச்சிருக்கேன். நான் வந்து நான் தாவேக்கா நம்ம டிஎம்கே வேட்பாளர் ராணியக்காவுக்கு போய் வேலை செஞ்சுட்டு போயிருவேனே. இல்ல ஏடிஎம்கேல நம்ம அண்ணன் பிஎஸ் மோகன் அண்ணன் நிக்கிறாரு, அவருக்கு வேலை செஞ்சுட்டு போயிருவேனே. நான் ஏன் உங்களை நோக்கி வரேன்? இப்போ இவ்வளவு டேட்டாஸ் என்கிட்ட இருக்கு. இப்போ இவங்களை பத்தி ஒரு சில சம்பந்தப்பட்ட ஆடியோஸ் என்கிட்ட இருக்கு. நான் டிஎம்கே ஏடிஎம்கேனா அவங்க கிட்ட அந்த ஆடியோஸை கொடுத்துட்டு நான் வீட்டுல ஜாலியா இருந்திருப்பேனே. என்ன கமெண்ட்ஸ்ல அப்படிதான் வருது, எத்தனை பை வாங்குனீங்க, எவ்வளவு பெட்டி வாங்குனீங்க, 200 ரூபா பேடிஎம்மா, குட்டி ஜூலியா, இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு சிரிக்க தான் தோணுது. உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருந்துச்சுன்னா இவ்வளவு பெரிய ஆதாரத்தை வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட எலெக்ஷன் வரப்போகுது, இது வரைக்கும் நான் ஏன் அமைதியா இருக்கணும்? இல்ல இந்த 200 ஊபி இதை தாண்டி நீங்க ஒரு பொண்ணு அப்படிங்கறதுனால இன்னும் பல விமர்சனங்கள்லாம் வந்திருக்குமே. கொச்சையாவே பேசுறாங்க சிஸ்டர், ரொம்ப கொச்சையா பேசுறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு வாரியர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்க, அவங்க ஒரு கம்பெனில இருந்து ஹையர் பண்ணப்பட்டிருப்பாங்க. ஒரு கமெண்ட்ஸ் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வீட்லயும் அக்கா தங்கச்சி எல்லாம் இருக்காங்க, நம்ம அம்மா எல்லாம் இருக்காங்கன்னு ஏன் யோசிக்க மாட்டாங்கன்னு தெரியல. ஈஸியா ஒரு பொண்ணை வந்து தேன்னு ஒரு வார்த்தையை சொல்லி திட்டிட்டு போயிட்டா முடிஞ்சிருச்சா, அதோட அடங்கிடுவாங்க அப்படிங்கறது. அப்படி சொன்னா அப்படி அடங்கணும்னா இன்னைக்கு நான் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கவே மாட்டேனே. இன்னொன்னு, அவங்க சொல்ற அந்த வார்த்தை உண்மையா இருந்தா தானே நான் வீட்டுல உட்காரணும். அவங்க சொல்றது என்ன பாதிக்க போறது கிடையாது. நான் பேசாத வரைக்கும் தான் ஒரு சில விஷயங்கள் அமர்ந்து போய் இருக்கும். நான் பேச ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா இந்த தேர்தல் காலம் தலைகீழ மாறிடும். இதை வந்து நான் அபிஷியலாவே சொல்றேன், அவங்க எப்படி வேணாலும் அதை எடுத்துக்கிடட்டும். நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த கட்சியை ஆதரிக்கணும் அந்த கட்சியை ஆதரிக்கணும் கூட எந்த நெசசரியுமே கிடையாது. நான் ஒரு காமன் மேன். நான் எல்லா எலெக்ஷன்லயும் நோட்டாக்கு தான் ஓட்டு போட்டு வரேன், இதை ஓப்பனாவே நான் சொல்றேன். ஸோ இதனால வந்து நான் வந்து இந்த 200 ரூபா ஊப்பி, தென் வந்து என்னது டிஎம்கேல எவ்வளவு எலும்பு துண்டு போட்டாங்க, இந்த கமெண்ட்ஸ் எதுவுமே என்ன பாதிக்க போறது கிடையாது. இந்த கமெண்ட்ஸை தாண்டி கொலை மிரட்டல்னு பொதுவா சொல்றீங்க, அது என்ன? போலீஸ் முன்னாடியே தான் கொலை மிரட்டல் விட்டுருக்காங்க. இந்த நாமக்கலுக்குள்ள நீ காலை வச்சு எப்படி இருப்பன்னு கேக்குறாங்க, நீ நாமக்கலை விட்டு எப்படி வெளியில உயிரோட போறன்னு கேக்குறாங்க. காவல்துறை வேடிக்கை தானே பாக்குறாங்க. காவல்துறையும் இருக்கிறாங்க, வேடிக்கை தானே பாக்குறாங்க. அதே போக நான் 3 நாள் நாமக்கல்ல இருந்தேன். அப்படி ஒன்றும் பயந்து போற ஆளும் நான் கிடையாது. நாமக்கல்ல நான் 3 நாள் இருந்து போராடவும் செஞ்சேன். நான் சாப்பிட போறேன், அங்க ஒரு 2 வண்டியில ஃபாலோ பண்றாங்க. நான் ஒரு நிர்வாகி கூட்டத்துல சந்திச்சிருக்கேன் எல்லாரையும், ஃபேஸ் கூடமா தெரியாது.
அவங்க என் பின்னாடி பின்தொடர்றதுமா தெரியாம இருக்கும். நாங்க போற இடத்துக்கெல்லாம் நீங்க பின்தொடர்றீங்க, இருக்கிற ஹோட்டல் வாசல்ல ஆள் போட்டு பாக்குறீங்க. எங்க அவ்வளவு பெரிய ஆள் இல்லைங்க நான். பெருமையா நினைச்சுக்கோங்க. எனக்கு சிரிப்பு தான் வருது. எனக்கு ஏதோ நாமக்கல்ல தாவேக்கால இருந்து பாடி கார்டு போட்ட மாதிரி தான் தோணுச்சு. ஓப்பனா அப்படிதான் தோணுச்சு. இதோ இப்போ நாங்க சாப்பிட நிக்கிறோம் ஒரு இடத்துல, இந்த சம்பவத்தை நான் எங்கேயுமே பதிவிடல, இங்கதான் நான் சொல்றேன். என்ன இடிக்கிற மாதிரி ஒரு வெஹிக்கிள் கிராஸ் ஆகுது, அதுல தாவேக்கால விஜயோட போட்டோ ஒட்டி இருக்கு. இந்த அளவுக்கு இறங்குறாங்க. இந்த அளவுக்கு இறங்குறாங்க அப்படின்னா நீங்க அந்த எந்த மாதிரி டேட்டாஸ் வந்து கொடுத்திருக்கீங்க? இப்போ நீங்க கொடுத்திருக்கீங்க ஒரு ஒரே சின்ன நாள் தான். ஒரு சின்ன ஒரு ஆடியோ கேக்குறீங்களா? திலீப்புக்கு நீங்க தான் டிவிக்கேல சீட் வாங்கி கொடுத்தீங்கன்னு தெரியும். அதுவும் விஜயலட்சுமி கேட்ட காசு கொடுத்தீங்கன்னு தெரியும். திலீப்பே அவரோட மாமா சொன்னதுக்காக தான் டிவிக்கேல சீட் வாங்கினாரு. அது அவரே சொல்லியிருக்காரு. ஏன் திலீப்பும் நீங்களும் சேர்ந்துக்கிட்டு தலித் மக்களையும் சிறுபான்மை மக்களையும் தப்பா பேசுறீங்களா? தப்பா தப்பு இல்லையா? நீங்களே சொல்லுங்க. ஆமாங்க, அப்படி பேசக்கூடாது. பெண்களை தப்பா பேசிட்டு அவங்கள்ட்டே போயிட்டு ஓட்டு கேட்கணும்ன்றீங்களே, இது தப்பா தப்பு இல்லையா? சொல்லுங்க. என்ன சொல்றாங்க உங்க கடைசியா? சரியா கேட்கல. இந்த ஆடியோ வச்சு யாரும் ப்ளே பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. ஓகே, நாங்க அந்த மாதிரி பேசின தப்பு தானே அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஆனா அப்ப பேசினார் அப்படிங்கறத அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அதுல அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் டிஎம்கேல கொடுத்தா என்ன மேம் ஆகும்? ஆனா அவங்க குறிவைக்கிற வாக்குகளும் தலித் வாக்குகள், சிறுபான்மையினர் வாக்குகள், பெண்கள் வாக்குகள். மேம் இல்ல டிராமா பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. நான் என்ன சொல்றேன், எனக்கு வந்து டிஎம்கேக்கு ஓட்டு போடுங்க, ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குற இடத்துலலாம் நான் இல்லை. எனக்கு அதுக்கான டைமும் கிடையாது. நான் என்ன சொல்றேன், ஒரு இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன இது ஒன்றும் பெரிய கிளிப்பிங்லாம் கிடையாது. ஒரு 5 to 10 செகண்ட் ஆடியோ தான் நான் காமிச்சிருக்கேன். இந்த ஆடியோ ஃபுல்லா வெளியில வந்துச்சுன்னு வைங்களேன், கட்சியில இருக்க நிறைய பேரோட மானம் காத்துல பறந்துரும். பர்டிகுலரா நாமக்கல் மட்டும் சொல்றீங்க? தமிழ்நாட்டுல இருக்க மொத்த பேரையும் சேர்த்து சொல்றேன். டிவிகேல இருக்கவங்கல நான் டிவிகேல வந்து 19 எல்லாரையுமே கெட்டவங்கன்னு நான் சொல்லவே இல்லை. எனக்கு அதுக்கான இதுவும் தேவையும் இல்லை. ஏன்னா நான் ஃபீல்ட்ல சர்வே பண்ணியிருக்கேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா 60% நல்லவங்க இருக்காங்க. அந்த 60% பேருக்கு நல்லபடியா ஓட்டு விழட்டும், அவங்க ஜெயிக்கட்டும், அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா அதுல ஒரு 40% இருக்காங்கல்ல, அந்த தலைமையோட ஒரு கட்டமைப்பு சொல்றோம்ல, அந்த கட்டமைப்புலயே பிரச்சனை இருக்குன்னு சொல்றோம். ஓகே, கட்டமைப்பு இருக்குதா தாவேக்காக்குள்ள? நீங்க இருக்கு, நான் பார்த்த வரைக்கும் கட்டமைப்பு இருக்கு. கொஞ்சம் லூப் ஹோல்ஸோட இருந்தாலுமே கட்டமைப்பு இருக்கு. ஆனா அங்கேயே மேலேயே பிரச்சனை இருக்குன்னு சொல்றேன். ஓகே, சீட்டுக்காக யார் யார் எங்கெங்க பணம் போயிருக்கு, எவ்வளவு பணம் போயிருக்கு, பணத்தை தாண்டி என்னென்ன போயிருக்குங்கிறது அவர் பேசியிருக்காரு. இந்த ஆடியோல இருக்கு. வெளியிட முடியுமா? இல்ல, இதை நான் வெளியிட விரும்பல. இதை நான் வெளியிட்டு இதை அரசியலாக்க விரும்பல. ஏன்னா இப்ப இந்த நேர்காணலுக்கு வந்த ரீசனே என்னன்னு பாத்தீங்கன்னா, பேசாதீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு வந்து ஒரு போல்டா வந்து அவளுக்கு நடந்த தப்ப பேசுறானா, உங்களால சப்போர்ட் பண்ண முடியலையா, கடந்து போங்க, ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணிட்டு போங்க. அதுக்கு போய் நான் உட்காந்து கமெண்ட் போட்டு நீ வந்து டிஎம்கேல காசு வாங்கினா, ஏடிஎம்கேல காசு வாங்கினா, ஏங்க அப்படி பார்த்தா எனக்கு ஏடிஎம்கேல நிறைய பேர் க்ளோஸுங்க. அப்ப என்ன ஏடிஎம்கே காரின்னு சொல்லிடுவாங்களா? இல்ல, அவரே இப்போ ஏடிஎம்கே காரர் தானே, அவர் எப்படி உங்களை சொல்ல முடியும்? அவரு ஏடிஎம்கேல சம்பந்தப்பட்ட எக்ஸ் எம்எல்ஏவோட மருமகன், அவர் எப்படி என்ன சொல்ல முடியும்? ஓகே, இல்லை இப்போ எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சந்தேகம் என்னன்னா, நீங்க ஒரே ஒரு நாள் தான் அவங்க கூட டிராவல் பண்ணியிருந்திருக்கீங்க, டேட்டா கொடுத்துருக்கீங்க, அதை அவங்க எப்படி யூஸ் பண்ணியிருக்க முடியும்? அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்களா? ஓகே, இப்போ ரீசெண்டாக நீங்கள் அவரோட பேட்டி பார்த்துருந்தீங்கன்னா கோல்ட் ஸ்டோரேஜ்னு ஒன்று சொல்லியிருப்பாரு, முட்டைக்கான கோல்ட் ஸ்டோரேஜ். நாமக்கல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலையே லிட்ரஸி ரேட் அதிகமான ஒரு டிஸ்ட்ரிக்ட். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரண்ட் அதிகமாகறாங்க. ஸோ இதெல்லாம் அவருக்கு தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. அவர் தான் வந்து அங்கேயும் இங்கேயும் சொம்பு அடிக்கிறாரு, அவருக்கு எப்படி தெரியும்? ஸோ இவருக்கு இந்த டேட்டாஸ்லாம் நாங்கள் கொடுக்குறோம். இங்கே மைக்ரண்ட் அதிகமாக இருக்காங்க, நாமக்கல் மக்களுக்கு என்ன கொடுத்தா அவங்க உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது சொல்றதுக்கே ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். ஒரு டிச்சில் ஒரு குழந்தை இறந்துருச்சு. அதே தாவேக்கா, எந்த தாவேக்காவை நான் குற்றச்சாட்டு பண்றேனோ அதே தாவேக்கால ஒரு நிர்வாகி அந்த குழந்தைக்கு 20 லட்சம் ரூபாய் பணம் வாங்கி கொடுத்துருக்காரு. சரிங்களா? அதே தாவேக்கால ஒரு நிர்வாகி 52 வாரம் நான் ஸ்டாப்பா கை காசு போட்டு அங்கங்கன்னு காசை சேமிச்சு சொந்த காசுல பால், முட்டை, பழம் இந்த மாதிரியான விநியோகம் பண்ணியிருக்காரு அந்த குழந்தைக்காக, ஒரு சமுதாய மக்களுக்காக. இதெல்லாம் வந்து மிஸ்டர் திலீப் அவர்களுக்கு தெரியுமான்னு கேட்டா தெரியாது. அவங்களெல்லாம் வந்து அப்படியே
அழுத்தி வச்சிருக்காரு. இப்போ இந்த விஷயம்லாம் சொன்ன உடனே அவங்களெல்லாம் அப்படியே அணைச்சிக்கிட்டு பிரச்சாரத்துக்கு போறது, அவங்க கூட வந்து ஒரு குட் ஃபேஸை ஷோ பண்றாரு. சரி, நான் என்ன கேட்குறேன், அவர் மேல தப்பு இல்லை, இதை வந்து நான் அஃபிஷியலாவே சொல்றேன். திலீப் வந்து அவர் ஆஃபீஸ்ல வச்சு என் காலிலையும் என் கூட வந்தவங்க கால்லையும் விழுந்தாரு. எதுக்கு விழுந்தாரு? கால்ல எதுக்கு விழணும்? காலில் ஏன் விழுறாரு? அவர் மேலதான் தப்பு இல்லையே. இது வந்து அவங்க நிர்வாகிகளுக்கு நான் தெரியப்படுத்துறேன். அவர் தான் தப்பு பண்ணலையே. அவரோட சிசிடிவி கேமராவை எடுத்து பார்க்க சொல்லுங்க, அவர் காலில் விழுந்தாரா இல்லையா. வந்ததுக்கு அப்புறமா உங்க இந்த பிரச்சனை விழுந்ததுக்கு அப்புறம் கால் மன்னிச்சிருங்க, தப்பு தாங்க, உங்களை வர வச்சே தப்பு தாங்க, இந்த டேட்டாஸை வெளியிட்றாதீங்கன்னு என் காலில் விழுந்தாரு. ஏன் விழுறாரு? ஓகே, இப்போ உங்களுடைய கோரிக்கை வந்து என்னவா இருக்கு? நீங்க செஞ்ச அந்த ஒரு நாள் வேலைக்கான சம்பளம் தந்தா இல்ல சிஸ்டர், என்னோட 180 நாள் ராப்பகல என் பசங்க ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்லது கெட்டது மொத்தத்தையும் சேகரிச்சிருக்காங்க. எல்லாமே நாங்க கொடுத்துருக்கோம். நாமக்கலுக்கு என்ன வேணுங்கிறத நாங்க கொடுத்துருக்கோம். ஒரு சில கான்டாக்ட்ஸை நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். அது நாமக்கல்ல எலெக்ஷனில் அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தேவையான கான்டாக்ட்ஸ் வரைக்கும் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். இது ஒரு நாள் வேலைன்னு நம்ம பிளண்டா சொல்ல முடியாதுல்ல. அது பின்னாடி பல நாட்கள் கஷ்டப்பட்டிருக்கோம்ல. இப்போ இதே வந்து என் ஏடிஎம்கே அகேன்ஸ்டா என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா அப்படியே நான் இன்ச் பை இன்ச் என்னால் சொல்ல முடியும். டிஎம்கே அகேன்ஸ்டா என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா இன்ச் பை இன்ச் சொல்ல முடியும். இதெல்லாம் வந்து சொல்லி இதை அரசியலாக்க நான் விரும்பல. எனக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் கிடையாது. நான் அரசியல்வாதி கிடையாது. என்னை வந்து நீங்க அரசியல்வாதின்னு ஃபர்ஸ்ட் போர்ட்ரேட் பண்றது நிப்பாட்டுங்க. எனக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை. நான் எந்த அரசியல் கட்சியும் சார்ந்தவ கிடையாது. நான் ஒரு கார்பரேட். ஸோ நாங்கள் ஒரு ஒர்க் பண்ணோம், எங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கான எங்கள் பேமெண்ட்டு அதை கேட்டு தான் எல்லா இடத்துலையும் நாங்கள் கேட்குறோம். சம்மந்தப்பட்டவங்க கிட்டேயும் நம்ம இப்போ ராஜ்மோகன் அண்ணன், ஏன்னா அவர் மட்டும் தான் ஃபோன் எடுக்கிறாரு ஓப்பனாக சொல்லணும்னா. அதுவே பெரிய விஷயம். அதுதான் பெரிய விஷயம். உண்மையிலே அதெல்லாம் நான் பாராட்டுறேன். அவரை நான் குறை சொல்லலை, அவரை நான் பாராட்டுறேன். அட்லீஸ்ட் அவராது ஃபோன் எடுக்கிறாரு. அதுவும் தேர்தலுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தானே சொல்றாங்க. தேர்தலுக்கு அப்புறம் என்ன பார்த்துப்பாங்க? தேர்தலுக்கு அப்புறம் என்ன பார்த்துப்பாங்க நீங்களே சொல்லுங்க. கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. தலைவர் பனையூர்ல போய் ஃப்ரீயா உட்காந்துருவாரு. பனையூர் வாசல்ல நாய் மாதிரி நான் வேணா அட்லீஸ்ட் ஒரு சிலம்பத்தை தூக்கிக்கிட்டு கண்ணைக்கு நியாயம் கேட்ட மாதிரி இடுப்புல கயிறை கட்டிக்கிட்டு நான் போய் சிலம்பத்தை தூக்கிட்டு அவர் வீட்டு வாசல்ல நிக்கணும். நான் வேலை செஞ்சதுக்கான காசை கொடுங்க, என் பசங்களுக்கான காசை கொடுங்கன்னு. திலீப்லாம் ஆஃப்டர் எலெக்ஷன் எங்க போவாருன்னே தெரியாது. எனக்கு பணம் போயிடுச்சு சிஸ்டர், எனக்கு அது பிரச்சனை கிடையாது. எனக்கு ஒரு தப்பு நடந்துச்சு, நான் மக்களுக்கு தெரிவிக்க விரும்பினேன், அவ்வளவுதான். தவிர நான் வந்து ஏன்னா இப்ப அதே கட்சியில பாத்தீங்கன்னா நம்ம ஷர்மிளா, டிவிகே ஷர்மிளாவுக்கு ஒரு சில விஷயங்கள் நடந்துச்சு. திரும்ப வந்து ரஞ்சனா நாச்சியார் வெளியில வந்து அவுட் ஸ்போக் பண்ணாங்க. அஜிதா ஆக்னல் அந்த பொண்ணு, அவங்களுக்கும் ஒரு சில விஷயங்கள். கட்சிக்காக உழைச்சவங்களுக்கு சீட்டு கொடுக்க மாட்டீங்களா? நீங்க என்ன சொல்றீங்க? மற்ற கட்சியிலலாம் கிரிமினல்ஸ் இருக்காங்கங்கிறீங்க. உங்க கட்சியில எத்தனை கிரிமினல்ஸ் இருக்காங்கங்கிறது அவர் விஜய் அவருக்கு தெரியுமா? டிஎம்கேல பாத்தீங்கன்னா 70 சாலிட் கேசஸ் ஃபைல் ஆயிருக்கு, கிரிமினல் கேசஸ். அதுல 32 ஸ்ட்ராங் கேசஸ் ஃபைல் ஆயிருக்கு. இது வந்து காலங்காலமா ஆட்சி பண்ணவங்க, இவங்க மேல கிரிமினல் கேசஸ் இருக்குன்னு சொல்றது நியாயம். டிவிகேல சீட்டு கொடுத்துருக்காங்கல்ல, அது 92 பேர் மேல கிரிமினல் கேசஸ் இருக்கு. அதுல ரொம்பனா சென்சிட்டிவான கிரிமினல் கேசஸ் லைக் மர்டர், அசால்ட், தென் வந்து உமன்ஸ் அகேன்ஸ்ட்ல இருக்கிற கேசஸ், ரேப், இந்த மாதிரி கேசஸ் 43 பேர் மேல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இது இன்னைக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து நேஷனல் சர்வே படி சொல்றேன். மொத்தமாவே 231 நினைக்கிறேன். 2 ஓகே. அதுல வந்து 43 பேர் கிரிமினலுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கிரிமினல் வந்து என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க தான் நல்லாட்சி பண்ண போறேங்கிறீங்க, மக்களுக்கு நிறைய நல்லது செய்ய போறேன்னு சொல்லி வெளில வரீங்க. அப்ப ஏங்க கிரிமினலுக்கு சீட்டு கொடுத்தீங்க? அந்த கிரிமினல் லிஸ்ட்ல திலீப் இருக்கிறாரா? இல்ல, அவர் இல்ல. ஓகே, இல்ல, இல்லாதது ஒண்ணு சொல்ல நான் விரும்பல. கிரிமினல் லிஸ்ட்ல திலீப் இல்ல. ஆனா 43 பேர் கிரிமினல் இருக்கதான் செய்யறாங்க. வீடு பூந்து பொம்பளைங்களை அடிக்கிறது யாரு? பெண்கள் கிட்ட பாலியல் கொடுமை பண்றது யாரு? உங்க கட்சியிலும் தானே இருக்காங்க. அப்ப ஏன் நீங்க பொட்டம் பொதுவா ஒரு கட்சியை வந்து ஒரு நீங்க ஏன் ஒரு டெஃபெண்ட் பண்றீங்கன்னு கேக்குறேன். எங்க கட்சியில எல்லாம் நல்லவங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? முடியாது. அதே மாதிரிதான் என்னன்னா இப்ப இந்த டேட்டாஸ் எல்லாம் நாங்க சொல்றோம். சோ இவங்களுக்கு வந்து ஒரு பயம் கொடுக்குது, எங்களை பார்த்தா ஒரு பயம் வருது. இவங்க கார்பரேட், they can't do anything. Of course we will do. ஆனா எங்களுக்கு இது அரசியலாக்க விரும்பல, அவ்வளவுதான் எங்களோட இது. எங்களுக்கு நாங்க உழைச்சதுக்கான பேமெண்ட் வரும் அப்படின்னு நாங்க நம்பணும். வராதுன்னு தெரிஞ்சிருச்சு, அவங்க தரமாட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அதிகபட்சம் என்ன பண்ண போறோம்? ஹைகோர்ட்ல போய் அப்பீல் போக போறோம் ஆஃப்டர் எலெக்ஷன். இது எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம எதுவும் பண்றதுக்கான சூழ்நிலையும் இல்ல. இது இப்போ தேர்தல் நடத்தை விதி அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு குற்றம் தானே? அஃப்கோர்ஸ் அவர் 25 லட்சம் ரூபாய் ஆஃப்டர் எலெக்ஷன் 1 crore விட்டுருங்க, 40 லட்சம் ரூபா தான் ஸ்பெண்டிங் லிமிட். 25 lakhs எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இப்ப நான் ஒர்க் பண்ணலாங்க, வேற ஒருத்தவங்க ஒர்க் பண்றாங்க, அவங்களுக்கு அதே 25 lakhs கொடுத்துருப்பாரு.
இந்த கட்சி பணம் பட்டுவாரா பண்ணுதுங்கிறாங்க, அந்த கட்சி பணம் பட்டுவாரா பண்ணுதுங்கிறாங்க, நாங்க பணமே கொடுக்க மாட்டோங்கிறாங்க. அவங்க பணம் கொடுத்ததுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு. அதான் சொல்றேன்ல சிஸ்டர், நான் வாயை திறக்க ஆரம்பிச்சேன்னா அரசியல் களம் மாறிடும். இல்ல இப்போ நீங்க வந்து ரொம்ப டீட்டெயிலா சொல்ல வேணாம், நாமக்கல்ல தாவேக்கா எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படிங்கறத மட்டும் சொன்னா நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2 crores above ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு தொகுதிக்கா? அது ஒரு தொகுதி தானே அவங்களோடது. திலீப் நிக்கிறது ஒரு தொகுதி. 2 crores கிட்ட ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அஃபிஷியலா அன்அஃபிஷியலா ஒரு 2 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காரு. அந்த அன்அஃபிஷியலுக்கு என்கிட்ட ரெக்கார்ட் இருக்கு. இது வந்து மக்கள் கிட்ட கொடுக்கறதுக்காக பணமா கொடுக்கறது, பொருளா கொடுக்கறது அந்த மாதிரி சொல்றீங்களா? பணமா மக்களுக்கு போய் சேர்ந்துச்சான்னு கேட்டா எனக்கு தெரியாது. ஆனா செலவு பண்றாரு இன் சென்ஸ் பூத்துக்கு பணம் கொடுக்கறாரு. மொத்தம் 310 பூத் இருக்கு சிஸ்டர். ஒரு பூத்துக்கு 25,000னா 310 பூத்துக்கு எவ்வளவு? கணக்குல வீக்கா? மோர் தேன் க்ரோஸ் போகுது. ஓகே. ஸோ இதெல்லாம் ஆஃப்டர் எலெக்ஷன் நம்ம செய்ய தான் போறோம்னு வச்சுக்கோங்களேன். என்கிட்ட டேட்டாஸ் வச்சுக்கிட்டு நான் கண்டிப்பா ஹைகோர்ட் போவேன், ஹைகோர்ட்ல போய் என்னோட மனு தாக்கல் பண்ணுவேன், எல்லா வேலையும் நம்ம பார்க்க போறோம். ஆனால் இப்போ பண்றதுக்கான களம் கிடையாது. நான் சும்மா இருக்கவளை என்னை சீண்டி விட்டாங்கன்னா என்கிட்ட இருக்க மொத்த ஆடியோவும் வெளியில விட்டுட்டு நான் பேசாட்டி ஹாயா என் வீட்டில் உட்காந்துருவேன். இல்லை, இப்போ நீங்க இதெல்லாம் வெளியே விடுறீங்க அப்படின்னா தேர்தல் முன்னாடி விட்டாதானே ஒரு இம்பாக்ட் இருக்கும். இப்போ உங்களை ஏமாத்திட்டாங்க. நான் அதுதான் சொல்றேன் சிஸ்டர், நான் அரசியல்வாதி கிடையாதுங்கிறேன். ஏன்னா எந்த கட்சியும் சார்ந்தவ கிடையாது. நான் ஏன் வெளியில விடணும்? இப்போ ஒரு விஷயம் நீங்க வெளியில விடுறீங்க அப்படின்னா, இந்த நம்ம வர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் அப்படியே கொடி தூக்கிட்டு வராங்க. 200 ரூபா வாங்கிட்ட ஏங்க, ஒரு நாள் செலவே எனக்கு 10,000 ரூபாங்க, நான் 200 ரூபா எங்க வாங்குறேன்? அப்படியே நான் வாங்கியிருந்தா கூட வச்சுக்கோங்களேன், அவங்க கணக்குக்கு நான் பணமே வாங்கியிருந்தா இதுக்குள்ள இந்த ஆடியோஸ் எல்லாமே வெளியே வந்துருக்கும். ஓகே. ஆமா, நீங்க அங்க ஷேர் பண்ணியிருந்திருப்பீங்க, ஆப்வியஸா வெளியே வந்திருக்கும். கிளிப்பிங் எடிட் பண்ணி போட்டாலே மொத்தமா தாவேக்கா காலிங்க தமிழ்நாட்டுல. ஓகே, அவ்வளவு கிளிப்பிங்ஸ் வச்சிருக்கீங்க? அவ்வளவு கிளிப்பிங்ஸ் வச்சிருக்கேன். ஒரு தொகுதியில இருந்து இவ்வளவு கிளிப்பிங்ஸா? ஒரு தொகுதி இல்ல, அந்த ஒரு தொகுதியை நோண்டும் போது தமிழ்நாட்டுல இருக்க மொத்த தொகுதிக்கான கிளிப்பிங்ஸ் கிடைக்குது எங்களுக்கு. ஓகே. ஒரு மாவட்ட செயலாளர் எவ்வளவு பெரிய பொறுப்பு யோசிச்சு பாருங்க. நீங்க அந்த எந்த மாதிரியான ஆளை போடுவீங்க? குடிச்சிட்டா பொம்பளைங்க கேவலமா தெரியுறாங்களா? குடிச்சிட்டா பொம்பளைங்க யார் சொன்னாலும் போய் படுத்துருவாங்களா? அவ்வளவு கேவலமா தெரியுறோமா பொம்பளைங்க நாங்க? இந்த ஆடியோலாம் நான் வெளிவிட்டேன்னா மாவட்ட செயலாளர் அபிஷியலா உள்ள போயிருவாரு. அவர் இன்னொன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு, அவங்க கட்சிக்குள்ளேயே சொல்றாரு, அவர் நினைக்கிறாரு நம்மளுக்கு எதுவும் தெரிய வராதுன்னு. கட்சிக்குள்ளேயே என்ன சொல்றாங்கன்னா, அந்த இந்த இப்ப இருக்காரு, நான் வந்து எல்லாரையும் பிரிக்க நினைக்கிறேன்னு. ஏங்க, உங்களை பிரிச்சு எனக்கு என்னங்க கிடைக்க போகுது? உங்களை பிரிச்சு எனக்கு என்ன கிடைக்க போகுது? ஒண்ணு வேண்டாம். திலீப் வந்து என் நிர்வாகி எல்லாம் வந்து எல்லாத்தையும் பணம் வாங்கிட்டாருன்னு சொன்ன ஆடியோ வெளியிட்டா என்ன ஆகும்? அவங்க வேலை செய்வாங்களா? பேசிக்கா நான் பேசுறது வேணா பொய்யா இருக்கலாம், சிசிடிவி போய் பேசுமா? கண்டிப்பா சிசிடிவி போய் பேசாது. அப்ப அடுத்தது என்ன பண்ணுவாங்க? நிர்வாகி வேலை செய்வாங்களா? எலெக்ஷனுக்கு இன்னும் அபிஷியலா 2 நாள் தான் இருக்கு. நான் என்னன்னா, எனக்கு இதெல்லாம் அரசியலாக்க விருப்பம் இல்லை. இப்போ இதே வந்து இந்த இந்த நேர்காணலுக்கு நான் ஒத்துக்கிட்ட ரீசன் என்னன்னா, நான் அரசியல்வாதி கிடையாது. இந்த விஷயத்த அரசியலா பார்க்காதீங்க. ஒரு பெண்களை கொச்சையா பேசுனதுக்கு நான் வாய்ஸ் அவுட் பண்ணேன். என்னை வந்து நீ வேலை செய்யாதன்னு வெளியில போக சொல்றாங்க. ஒண்ணும் இல்ல, அவர் மாவட்ட செயலாளருக்கு இது வாயிலா ஒரு கேள்வி கேளுங்க. உருக்கி எங்க வித்தாருன்னு கேளுங்க. புரியலையே. உருக்கி எங்க வித்தாருன்னு கேளுங்க. தங்கத்தையா? ஒண்ணும் வேண்டாம், இதை மட்டும் கேளுங்க. கோட்வேர்ட் மாதிரியே சொல்றீங்க. இல்ல, அவருக்கு புரிஞ்சிரும்ல. அவருக்கு மட்டும் இல்ல, அவரை சுத்தி இருக்க எல்லா நிர்வாகிகளுக்கும் புரியும். உருக்கி வித்து என்ன பண்ணாரு, எங்க வித்தாரு, எவ்வளவு வித்தாருன்னு கேளுங்க. என்ன நோண்ட ஆரம்பிச்சிட்டாருன்னா அவரை பத்தி எல்லா டேட்டாஸும் இருக்கு, ஒவ்வொன்னா நான் வெளியிட ஆரம்பிச்சிருவேன். அது அரசியலா அவரை டேமேஜ் பண்ணதா இல்லையா, ஆஸ் அ பர்சனலா ஒரு காமன் மேனா அவரை பெருசா டேமேஜ் பண்ணிரும். ஈஸியா பொம்பளை தானே, ஈஸியா என்ன வேணாலும் வார்த்தை சொல்லலாம், கடந்து போயிருவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் இன்னைக்கு என் ஃபேமிலியை தாண்டி இங்கே வந்து உட்காந்து பேசுகிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு தப்பு நடந்திருக்கு. நான் போய் சம்மந்தப்பட்டவங்க கிட்ட பேசியிருக்கேன், யாருமே சப்போர்ட் பண்ணலை. இதில் இன்னொரு கொஸ்டின் இருக்கு கமெண்ட்ல, நீ சென்னை தானே, நாமக்கல்ல போய் என்ன பண்ண? நான் கார்பரேட். ஏங்க, இந்தியாவில் நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் நான் போய் ஒர்க் பண்ணுவேங்க. எனக்கு மொத்த இந்தியாவுக்கான டேட்டா பேஸ் வச்சிருக்கேன். அப்போ அதுக்காக வந்து நீ வந்து இங்கே ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? இப்போ இங்கே பிரச்சனையே எனக்கும் திலீப்புக்கும் வந்த பிரச்சனை என்னன்னா, நான் வாய்ஸ் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. இப்போ அதுல இன்னொரு கேள்வி வரும், நீ என்ன தலித்தா, தலித் மக்களுக்காக குரல் கொடுக்குற, தலித் மக்களுக்காக குரல் கொடுக்க திரும்ப அண்ணன் இருக்காரும்பாங்க. அதையும் நான் தெளியிடுறேன், நான் தலித் கிடையாது. ஆனால் அந்த சமூகத்து மேல எனக்கு ரொம்ப மரியாதை இருக்கு. இப்பதாங்க மேல வந்துகிட்டு இருக்காங்க, அவங்கள நீங்க வந்து கொச்சையா பேசுறீங்க. உங்களுக்கு யாருங்க ரைட்ஸ் கொடுத்தா? என்ன சொன்னாங்க அவங்க? அது வேணாம் சிஸ்டர். அசிங்கமா பேசுறாங்க அப்படின்னா இல்ல, அது வேண்டாம். இல்ல, நான் வந்து அந்த சமுதாயத்து மேல ரொம்ப மதிப்பு மரியாதையும் வச்சிருக்கேன், என்னால அதை சொல்ல முடியாது, அது வேண்டாம்.
இல்ல எது மீன் பண்ணி சொன்னாங்க அந்த மாதிரி சொல்ல, அந்த வார்த்தையை அப்படி எக்ஸாக்ட்டா சொல்ல அப்படின்னாலும் தலித் பெண்களை மீன் பண்ணி சொல்றாங்க. ஓகே, இவங்கெல்லாம் இவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் கொண்டு போறாங்க. ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம வெளியில பேச ஆரம்பிச்சிட்டோம்னு வைங்களேன், அது எவ்வளவு பெரிய தப்பா முடியும். இதை நான் கேள்வி கேட்டதுக்கு தான் என்ன வெளியில போக சொன்னதே, வேற எதுக்கு என்ன வெளில போக சொல்லல. என்கிட்ட இருக்க டேட்டாஸ் எவ்வளவு வர்த்துங்கிறது மிஸ்டர் திலீப்புக்கும் தெரியும். ஒரு 2 hours அவருக்கு நாங்க சாங் ரெடி பண்ணதும் தெரியும். இவ்வளவு விஷயமும் பண்ணக்கூடியவங்க நாங்க என்ன கேப்பபிள் ஆஃப் அப்படிங்கறது அவருக்கு தெரியும். இப்போ இந்த விஷயங்களை நீங்க ஆதவர்ஜுனா கிட்ட எடுத்துட்டு போனீங்களா? கால் பண்ணேன், எடுக்கல. அவருக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்ல. ஓகே, ஏன்னா அவருக்கும் தலித் மக்களுக்கும் நெருங்கிய தொடர்பு ஒண்ணு இருக்கு. இல்ல அதுதான் சொல்றேன். ஆக்சுவலி அதனாலதான் நாங்க அவர்கிட்ட இதை கொண்டு போறோம். ஆனா இந்த மாதிரி நம்ம தலித் மக்களை தப்பா பேசுறாங்க, இதெல்லாம் ஆக்சுவலி இந்த அந்த ஆடியோ சொல்றோம் பாத்தீங்களா, அது வந்து அந்த கட்சியில இருக்க ஒரு 9 நிர்வாகி கிட்ட இருக்கு. ஒரே ஒரு நிர்வாகி ஆப்போசிட்ல பணம் வாங்கிட்டு வெளியிட்டுட்டாருன்னு வைங்களேன், மொத்தமா காலி. இவங்க பேசின அந்த ஆடியோ. ஆமா. ஓகே, தாவேகா வந்து தமிழ்நாட்டுல டெபாசிட் கூட வாங்காது. நம்ம சொல்றது எல்லா கட்சியிலயும் கிரிமினல்ஸ் இருக்காங்க, நீங்க ஓப்பனா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஏங்க எல்லா கட்சியும் மாதிரி என் கட்சியும் ஒண்ணுன்னு சொல்லுங்க. நாங்க மக்களுக்கு புரட்சி வரோம்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள இவ்வளவு விஷயம் பண்றீங்க. இப்ப நான் ஒருத்தி வந்து வெளியில பேசிட்டேன், என்ன மாதிரி எத்தனை பொண்ணுங்க வந்து பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்ப எனக்கும் ஃபேமிலி இருக்கு, என் ஃபேமிலிலயும் என்ன கேள்வி கேட்பாங்க. அதை தாண்டி இன்னைக்கு வெளில வந்து நான் பேசுறேன்ல, என்ன மாதிரி எல்லாரும் பேசிட முடியுமா? பெண்கள்னா ஒரு புழு பூச்சி மாதிரி பாக்குறாங்க. அது ஆமா, தாவேகா வேட்பாளர்கள் ஒரு சில பேர், நான் வந்து ஒரு சில பேர்னு குறிப்பிட்டு சொல்றேன். ஏன்னா உடனே வந்து நம்ம வாரியர்ஸ் இருக்காங்களே, தாவேக்காவை நீ எப்படி பேசலாம்பாங்க. நான் தாவேக்காவை பேசல, ஒரு சில பேரை தான் நான் பேசுறேன். ஏன் வீடு பூந்து பெண்களை தாக்குனாரு மரியா வில்சன் அவர்கள், என்ன பண்ணீங்க? உண்மையான சரியான கட்சியா இருந்தா அவர் என்ன தண்டனை கொடுத்திருப்பாங்க? கட்சியோட இதுக்குள்ள வெளியேற்றி இருப்பாங்க. ஏங்க ஆல்ரெடி எடப்பாடியில ஒரு தொகுதி போயிடுச்சுங்க, இன்னொரு தொகுதி போறதுனால என்னங்க பிரச்சனையாக போகுது? கரெக்டா இல்லையா? சரி, அதையும் யோசிக்கல. அப்ப பொம்பளைங்கன்னா யாரு வேணா எங்க வேணாலும் அடிக்கலாம், நாங்கெல்லாம் வாங்குறதுக்கு தான் உட்கார்ந்து இருக்கோம். நீங்க எவ்வளவு அடிச்சாலும் நாங்க வாங்கிப்போம் இல்ல, அவ்வளவு ஈஸியா போயிட்டோம்ல நாங்க. ஆனா பேரு மட்டும் பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சி. பெண்களுக்கு விட்டுருங்க, யாருக்குமே அங்க பாதுகாப்பு கிடையாது. நான் காமனா பெண்களை சொல்றீங்க, அவங்க பேசுற வார்த்தைகள்லாம் பாத்தீங்கன்னா, சரி நான் மத்த எல்லாத்தையுமே விட்டுருங்க. திலீப் ஏன் என் காலில் விழுந்தாரு? அவர் நிர்வாகிகளை போய் திலீப்பை கேட்க சொல்லுங்க. இன்னொன்னு, இவங்க பணம் கேட்டு என்ன மிரட்டுறாங்க. சம்பந்தமே இல்லாம சென்னையில இருந்து நாமக்கல் போய் நான் ஏன் உன்கிட்ட பணம் கேட்டு மிரட்டணும்? நான் எங்கேயாவது வந்து சத்தம் போட்டேனா? நான் எங்கேயாவது உன் ஆஃபீஸ் முன்னாடி உட்காந்து போராட்டம் பண்ணனா? என் கூட 20 பசங்க டிராவல் பண்ணாங்க, எங்கேயாவது வந்து நாங்க ஏதாவது அவதூறா பேசணுமா? ரெக்கார்ட் காட்டுங்க. நான் வேலை செஞ்சேன், நான் வேலை செஞ்சதுக்கான காசு கொடுங்கன்னு என் உரிமையை நான் கேட்கறது தப்புனா எப்படி சிஸ்டர்? இன்னொன்னு, என்ன வெளியிலலாம் அனுப்பியிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு நான் வந்து ஜாக்பாட்டுங்கிறது அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த ஆடியோ எல்லாம் நான் வெளியில விட்டுட்டேன்னா என்ன பண்ணுவாங்க? ஓகே, அதுக்காக தான் அவர் நிர்வாகிகளை நான் கேள்வி கேட்கறேன்ல, எப்படி நீ தலித் மக்களை தப்பா பேசலாம்? எப்போ உனக்கு என்ன பொம்பளைங்கன்னா கேவலமான்னு நாங்க கேள்வி கேட்கறோம்ல, நான் கேள்வி கேட்டா எப்படி அவங்க வந்து ஆட்சி பண்ண முடியும்? இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் இது பாதகம் தானே கட்சிக்கு. கண்டிப்பா. அதனால நீ வெளில போ. இன்னொன்னு என்னன்னா, என்கிட்ட எவிடன்ஸ் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் இல்லாமலாங்க இவ்வளவு உட்காந்து ஓப்பனா பேசுறேன். ஒவ்வொன்னா நான் விட ஆரம்பிச்சிட்டேன்னா அரசியல் களம் 100% மாறிடும். ஓகே, மேபி ஏடிஎம்கே கூட ஆட்சி பிடிச்சிரும். இல்ல நீங்க இப்போ விடாம அதுக்கப்புறமா நீங்க முன்னாடியே விட்டுருக்கலாமோ அப்படின்னு நீங்க வந்து யோசிக்கக்கூடிய நிலைமை வந்துருமோ அப்படிங்கறது. எனக்கு இல்ல சிஸ்டர், நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். எனக்கு இது அரசியலா ஆக்க வேண்டாம், எனக்கு இது அரசியலா ஆக்க கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கேன். ஆனா மேபி இப்ப இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகி மறுபடியும் இந்த 200 UPs எல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா யோசிக்கவே மாட்டேன், வெளியே விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். சங்கீதா மாதிரி சொல்றீங்க, யாராவது பாத்தீங்களா? இப்ப நீங்களே சொல்லிட்டீங்க. சங்கீதா யாரு? நம்ம விஜய் அண்ணனோட மனைவி. கிட்டத்தட்ட 20-22 வருஷம் அவருக்காக வாழ்ந்தவங்க. 2 குழந்தை பெத்து. இங்க டெலிவரி பெயின்லாம் சாதாரணமாங்க? ஒரு ஆம்பளைய தாங்க சொல்லுங்க. உடம்புல இருக்க 200 எலும்பு உடையிற வலிங்க. அந்த பொண்ணு அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ இது பண்ணி அவருக்காக வாழ்ந்துச்சு. அந்த அவங்கள சங்கீதா அக்காவை வந்து அவ்வளோ கொச்சையா பேசுறாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு தானே இருந்தாரு விஜய் அண்ணன். அப்போ உங்களை பேசுறது எப்படி அவர் கேட்பாரு? அதுதான் சொல்றேன். சொந்த மனைவி எது வேணா இருக்கட்டும்ங்க, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு என்ன மாதிரியான கிளாஷா வேணா இருக்கட்டும், தான் பொண்டாட்டிய வெளியில ஒருத்தன் பேச விடுறான்னா அவன் எப்படி சிறந்த தலைவனா இருக்க முடியும்? இங்க யாருக்கும் வந்து நம்ம வந்து ஃபேம் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் நோக்கம் கிடையாது. ஒன்னே ஒண்ணுதான், தன் மனைவிய சமூக வலைத்தளத்துல கொச்சையா பேசுறாங்க. யார் பேசுறாங்க? உங்களோட வாரியர்ஸ் தான் பேசுறாங்க.
அவங்கள விட்டு வேடிக்கை பார்த்தீங்கல்ல. இப்ப நான்லாம் எவ்வளவு சொல்லுங்க, எனக்கு அவருக்கு என்ன ரத்த சம்பந்தமா இருக்கு? என்ன பேசுனதுக்கு வந்து எப்பா நீங்க அதெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லவா போறாரு? இல்ல அவர் கட்சியில உள்ளவங்க சொல்ல போறாங்களா? ஓகே, மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க வெளிப்படுத்துவீங்க. அவ்வளவுதான், மக்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம், மக்கள் தெரிஞ்சுக்கிடட்டும் இந்த வேட்பாளர்கள் இப்படிதான் இருக்கிறாங்க. ஆமா, அதுக்காக வந்து நான் இப்போ தாமு அண்ணனுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க, தெரியும் உங்களுக்கு, தெரிஞ்சிருக்கும். அவர்தான் நல்ல வேட்பாளர். ஏன் அவரை மாதிரி வேட்பாளரே உங்க கட்சியில இல்லையா? ஏடிஎம்கே இப்ப ஏன் இப்ப நாமக்கல்லே வச்சுக்கோங்களேன். நாமக்கல்ல நான் சொல்றேங்க, லோகேஷ்னு ஒருத்தர் இருக்காருங்க, அவருக்கு சீட்டு கொடுத்திருந்தா அவர் மக்களுக்கு நிறைய பணி செஞ்சிருப்பாருங்க. அவரை தான் என்ன ஸ்பை பண்ண சொன்னதே. ஓகே, திலீப் சொன்னதே அவரை ஸ்பை பண்ணுங்க, அவங்க மிஸ்ஸஸ் சொன்னதே அவர் தான் வந்து எங்களுக்கு வேலை செய்ய மாட்டாங்கிறாரு, ஆப்போசிட்ல பணம் வாங்கிட்டாரு. ஆமா, ஓகே, அவர் சொன்னதுனாலதான் அவங்களோட டேட்டாஸ் எடுத்தோம். அங்க செக் பண்ணி பார்த்தாதான் தெரியுது அவர் அவ்வளவு ஜெனியூனுங்க, அவ்வளவு ஜெனியூன் அந்த பர்சன். அவர் பணத்துக்கு ஆசையே பட மாட்டாரு, அவ்வளவு நல்ல மனுஷன். அவருக்கு சீட்டு கொடுத்துருக்கலாமே, அவர் உங்க கூட மக்கள் இயக்கத்துல இருந்தே வராரு. அதான் பணத்துக்கு ஆசைப்பட மாட்டாருன்னு சொல்லிட்டீங்களே. மக்கள் இயக்கத்துல இருந்து வந்தவங்களுக்கு உங்ககிட்ட சீட் இல்ல, ஏடிஎம்கேல இருந்து வந்து 2 கோடி ரூபாய் கொடுத்தா நீங்க சீட்டு கொடுக்குறீங்க. இதெல்லாம் எப்படிங்க மக்கள் கிட்ட ஜஸ்டிஃபை பண்ண போறீங்க? 2 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்கன்னு சொல்ல வரீங்க. கொடுத்திருக்காங்க. ஓகே, அது எங்கெங்க கொடுத்துருக்காங்கிறது என்ன நோண்டுனாங்கன்னா நான் ஆடியோ வெளியிட்டுருவேன். அப்புறம் தலைமையில இருந்து கீழே வரைக்கும் எல்லாருக்கும் பிரச்சனை வந்துடும். அப்புறம் எலெக்ஷன் கமிஷனுக்கு பதில் சொல்லணும், இடிக்கு பதில் சொல்லணும். ஏற்கனவே வந்து 1000 பிரச்சனையில இருக்காங்க. இதை நான் ஒரு பிரச்சனையா ஆக்கி விட விரும்பல. என்ன சீண்டாதீங்க, அவ்வளவுதான். நான் ஒரு கார்பரேட், என்னோட நியாயத்துக்காக ஒரு பொண்ணா ஒரு பிசினஸ் ரன் பண்றேன். உங்ககிட்ட நியாயத்தை கேட்டு வந்திருக்கேன். நியாயம் கொடுக்க முடியலையா, ஓரமா நின்று வேடிக்கை பாருங்க. சட்டத்திட்டங்கள் இருக்கு, நான் சட்டத்திட்டங்கள் கிட்ட போய்க்கிறேன். ஆனா அதுக்கு உட்கார்ந்துக்கிட்டு என்ன பேசி சீன்னாங்கன்னா கண்டிப்பா நாளைக்கு காலையில மறுபடியும் நான் ஒரு நேர்காணல்ல உட்காருவேன். மறுபடியும் நேர்காணல்ல மொத்த ஆடியோ வீடியோ வெளியிட்டு போயிட்டே இருப்பேன். நிறைய தகவல்களை எக்ஸ்க்ளூசிவா இங்க பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.